கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற அவருடைய வசனம் என்னாகமத்தினுடைய புஸ்தகம் 6வது அதிகாரத்திலே 24வது வசனத்தை தேவன் தருகிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் என்று சொல்லி. உண்மையாகவே நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நாளை நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, எல்லா சூழ்நிலையிலும் நம்மை காத்து நடத்துவார். அதனாலே ஆசாரியர்களிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை இப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுதுதான் ஆசாரியர்கள் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார்கள். உண்மையாகவே நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை உயர்த்துகிறவர், நம்மை மேன்மைப்படுத்துகிறவர். அவர் சாதாரணமான தெய்வம் அல்ல. அவருடைய ஆசீர்வாதம் பெரியவைகளாய் இருக்கும். ஆசீர்வாதங்களை மட்டுமல்ல, நம்மை ஆசீர்வதித்து செல்லுமிடமெல்லாம் நம்மோடு தொடர்ந்து நம்மை காத்து அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு மிகுந்த ஒரு மேன்மையாக இருக்கும் என்பதைத்தான் இந்த வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, உண்மையாக நாம் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருந்தோம் என்று சொன்னால், கர்த்தரை நாம் ஆராதிக்கிற ஜனங்களாக இருந்தால், கர்த்தரை நம்பி நாம் வாழுகிற ஜனங்களாக இருந்தால், மெய்யாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதித்து உங்களை காத்து நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.